கார்த்தி ரேவதி சீரியல் வந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போகிறோம். சாமுண்டீஸ்வரி கிட்ட தீபாவதி வந்து கார்த்தி யாருங்க உண்மையை போட்டு உடைக்க போகிறாங்க. இதை கேட்டதுமே சாமுண்டீஸ்வரி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏற்கனவே சாமுண்டீஸ்வரி வந்து அந்த கிழவியோட பேரன் தான் கார்த்திங்கிறது வந்து இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து சாமியை வேண்டிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் தீபாவதி வந்து கார்த்தி யாருங்கிற உண்மையை போட்டு உடைச்சிருந்தாங்க. இதை கேட்டதுமே சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையே அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாமுண்டீஸ்வரி தான் காட்டுறாங்க. அப்போ நவீன் வந்து எல்லா உண்மையும் சொல்லியிருந்தாங்க. அத்தைக்கும் இந்த பிரச்சனைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுபடி பார்த்தோம்னா சிவனாண்டியும் முத்துவேலையும் அவங்க அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி வெளியே வந்துடவும் அப்போ நவீன் வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அத்தை, இந்த எல்லா பிரச்சனைக்கு காரணம் அந்த சிவனாண்டியும் முத்துவேலும் தான். ஆனால் இது தெரியாமல் துர்கா வந்து உங்கள் மேலே இந்த மாதிரிக்கு புகார் கொடுத்துட்டா, எங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சாமுண்டீஸ்வரி வந்து எதுவுமே பேசாமல் கோவத்தோட போயிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா துர்கா கிட்ட நவீன் வந்து சொல்றாங்க, அத்தை கிட்ட ஏன் இந்த மாதிரிலாம் வந்து நடந்துகிட்ட அப்படின்னு சொல்லும் போது, இல்லைங்க எனக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல, உங்களை காணாதனால நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கவும், எங்க பாரு அத்தை கிட்ட வந்து நீ மன்னிப்பு கேளு அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி ரேவதி பாட்டி எல்லாருமே வந்து துர்கா கிட்ட அதை தான் சொல்றாங்க. என்ன இருந்தாலும் சரிதான், நாங்க சொல்ல சொல்ல நீ கேட்காம நீ அவசரப்பட்டுட்ட, முடிவு எடுத்துட்ட. இப்ப பாரு சாமுண்டீஸ்வரி உங்க மேல இன்னும் கோவமா அதிகமா இருக்கிறா. ஏற்கனவே நீங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு கோவத்தோட இருந்தா, இப்ப என்னன்னா நீ இந்த மாதிரிக்கு அபாண்டமா அவன் மேல பழைய சுமத்தினால இன்னும் கூடுதலா தான் கோவமா இருக்கிற அப்படிங்கவும் அப்ப கார்த்தி வந்து அவங்க நவீன் கிட்டையும் துர்கா கிட்டேயும் சொல்றாங்க, நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வாங்க, அதுவும் துர்கா நீ அத்தை கிட்ட வந்து நீ மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே துர்கா வந்து கார்த்தியை பாக்குறாங்க. என்னமாமா சொல்லிட்டு இருக்கிறீங்க, நான் வீட்டுக்கு வந்தா அம்மா இன்னும் கோவம் கூடுதலாக தான் படுவாங்க அப்படின்னு சொல்லும் போது அதை பார்த்துக்கலாம், ஆனா நீ வந்து அத்தையை பார்த்து பேசினேன்னா கண்டிப்பா வந்து அவங்களுடைய கோபம் கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பாட்டியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமா கார்த்தி சொல்றதான் கரெக்டு, அதனால நீ வந்து சாமுண்டீஸ்வரியை பார்த்து நீ பேசிட்டு வா துர்கா அப்படிங்கவும் ரேவதியும் வந்து கூட்டிட்டு போறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி தான் காட்டுறாங்க. அப்ப சந்திரகலா வந்து நம்ம புருஷனை இப்படி உள்ள தள்ளிட்டால, எப்படியாவது இவ உள்ள இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு நம்ம என்னென்னமோ திட்டம் போட்டோம், ஆனால் கடைசியில் நம்ம நினைச்சது நடக்காம நம்ம புருஷம்ல இப்போ உள்ள இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலோட இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரியை வந்து வீட்டுக்கு வரவும், அக்கா நீ வந்துட்டியாக்கா, இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த துர்கா தான், அவ என்னெல்லாம் பண்ணிட்டா பாரு, உண்மையை வந்து நான் எவ்வளவோ எடுத்து சொன்னாக்கா, எங்க அக்கா அப்படி பண்ணிருக்க மாட்டான்னு, ஆனா ஒரு பெத்த தாயின்னு கூட வந்து அவ எண்ணாம அந்த நவீனுக்காக இப்படி உன்னை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டா, ஊர்க்காரங்க அவ்வளோ ஒரு முன்னாடி பஞ்சாயத்தில் வந்து நிக்க வச்சிருக்கிறா, அது மட்டும் இல்லாம கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை உள்ளே தள்ளிட்டா, நீ அப்படியாக்கா பார்த்த உன் 4 பிள்ளைங்களும் நீ எந்த அளவுக்கு நீ வந்து பாசமா நீ வளர்த்த, ஆனா அந்த நவீன் நேத்தைக்கு வந்தவன் அவனுக்காண்டி உன்னை தூக்கி எறிஞ்சு இந்த மாதிரிலாம் அசிங்கப்படுத்திட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட சாமுண்டீஸ்வரிட்ட வந்து சந்திரகலா வந்து ஏத்தி விட்டுட்டு இருக்கவும் அந்த நேரத்துல கார்த்தியும் ரேவதி வந்து நவீனையும் துர்காவையும் அழைச்சிட்டு வராங்க. அப்ப அவங்க ரெண்டு வரையும் பார்த்ததுமே சாமுண்டீஸ்வரி இன்னும் கோவத்துல வந்து கூடுதலாவே இருந்துட்டு இருக்கிறாங்க. நீங்க ரெண்டு வரையும் எதுக்காக அங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கோவத்தோட கேட்கும் போது அப்ப சந்திரகலாவும் கேட்டுட்டு இருக்கிறாங்க, எதுக்கடி இன்னும் வேற ஏதாவது உங்க அம்மா மேல வந்து புகார் சொல்றதுக்காக வந்திருக்கிறியா என்ன, இவனுக்காக தானே எங்க அக்காவை இந்த நிலைமையில நீ கொண்டுட்டு வந்துட்ட, எங்க அக்காவை யாராவது எதிர்த்து பேசியிருப்பாங்களா, ஆனா இன்னைக்கு என்னன்னா பெத்த அம்மான்னு கூட பார்க்காம நீ இந்த அளவுக்கு பண்ணிட்டியே, அவ ஊர்ல வந்து தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்திரகலா ஏத்தி விட்டுட்டு இருக்கவும் அப்ப ராஜராஜன் சொல்றாங்க, அங்க பாரு சந்திரா நீ கொஞ்சம் அமைதியா இரு, அவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்களா, எதுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி கேட்காம நீ பாட்டுக்கு பேசிட்டு இருந்தேன்னா எப்படி ஆக்கும் அப்படிங்கவும் உடனே சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அவளை எதுக்காக பேச வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, அவ பேசுறது எல்லாமே உண்மை தானே, இவளால நான் எவ்வளவு தூரம் நான் அசிங்கப்பட்டு போய் நின்று தெரியுமா, ஊர் பஞ்சாயத்துல என்ன நிக்க வச்சா, அது மட்டுமா என் மேல புகார் கொடுத்து நான் சொல்ல சொல்ல கேட்காம என்ன உள்ள தள்ளுனா, ஆனா கார்த்தி மாப்பிள்ள மட்டும் இல்லைன்னா அப்போ இவன் வந்து சொன்னது எல்லாமே உண்மை மாதிரிக்கு தானே நான் உள்ள போய் கடந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே துர்கா ஓடி வந்து சாமுண்டீஸ்வரி காலில் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க, அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, நான் பண்ணினது எல்லாமே தப்புதாம்மா, ஆனால் வந்து நான் நீங்கள் தான் வந்து பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிக்கிட்டு நான் ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேன், என்கிட்ட எல்லாருமே சொன்னாங்க, ஆனால் நான் தான் வந்து நவீன் மேலே இருக்கிற பாசத்தில் இந்த மாதிரிக்கு தப்பான முடிவு எடுத்துட்டேன், அதுக்கு காரணம் அந்த இடத்துல உங்களுடைய வலையிலும் செருப்பு கடந்ததாம்மா, நான் வந்து இந்த மாதிரிக்கு என் சந்தேகம் போயிடுச்சுமா அப்படின்னு சொல்லவும் உடனே சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ என்ன வந்து சொன்னாலும் சரிதான், ஆனால் நான் உன்னை மன்னிக்க தயாராக என்னை எந்த அளவுக்கு நீ அசிங்கப்படுத்திட்ட அப்படின்னு சொல்லவும் அப்போ சந்திரகலா சொல்கிறாங்க, அவள் உங்களெல்லாம் எந்த அளவுக்கு வளர்த்தா, உங்களுக்கு வேணும் வேணும்னு சொல்லி அவள் எப்படிலாம் பார்த்து எடுத்து உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கா, என்னைக்காவது உங்களுக்கு குறை வச்சிருப்பாளா என்ன, ஆனால் நீ என்னன்னா இன்னைக்கு எங்கள் அக்காவை இப்படிலாம் பண்ணிட்டியே, ஒழுங்கு மரியாதையை அவனை அழைச்சிட்டு போடி, அவனுக்காக தானே இந்த மாதிரிலாம் நீ முடிவெடுத்திருக்கிற, நேற்றைக்கு வந்து இவன் உனக்கு முக்கியமாக பட்டுட்டான், ஆனால் இத்தனை வருஷமாக வந்து எங்கள் அக்கா உன்னை பெற்று வளர்த்துருக்கிறா, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஒரு குறை வச்சிருப்பா
வச்சிருப்பாளா? உனக்கு இதோட கோடீஸ்வர மாப்பிள்ளை தானே அவள் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக இருந்தா. ஆனால் நீ என்னென்ன இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு போயிட்டு அப்படிங்கவும், ஆமாம் இவங்க கோடீஸ்வர மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச லட்சம் நம்மளுக்கு தெரியாதா அப்படின்னு மயில் வாங்கின சொல்லவும், அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து அவங்க சாமுண்டி சிரிந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு ஒழுங்கு மரியாதை 2 பேரும் போயிருங்க அப்படிங்கும் போதே உடனே வந்து அவங்க கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அத்தை அவள் தான் வந்து தன்னுடைய தப்பை ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறாளா, நீங்கள் தயவு செய்து அவளை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும் போது, எங்க பாருங்க மாப்பிள்ள வேற எந்த விஷயம் வேற யார் பேசினாலும் சரி தான் நான் அவங்கள மன்னிப்பேன். ஆனால் இவ வந்து என் பெத்த பொண்ணு, ஆனால் இவாளே வந்து எனக்கு வந்து துரோகம் பண்ணிட்டா, இவளை நான் ஒரு காலமாக நான் மன்னிக்க மாட்டேன். எனக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டு வந்து வீட்டுக்குள்ளே என்னை ஏமாற்றி இருந்தது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சதுமே நான் வேண்டான்னு சொல்லிட்டு எடுத்தெறிஞ்சு போனவா, இவளுக்காக நான் எதுக்காக இந்த மாதிரிலாம் மன்னிப்பு கொடுக்கணும்? அது மட்டுமா இவன் காணாம போயிட்டானா அதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிக்கிட்டு என்ன எந்த அளவுக்கு இவங்க அசிங்கப்படுத்தி இருக்கிறா, இவளெல்லாம் மன்னிக்கவே மாட்டேன், ஒழுங்கு மரியாதை 2 பேரும் போயிருங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ வந்து நவீனும் எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க, இங்க பாருடா நீ என்கிட்ட பேசவே செஞ்சிடாத, ஒழுங்கு மரியாதை போயிரு அப்படின்னு சொல்லிடுவோம். உடனே துர்காவும் நவீனும் வந்து சோகத்தோட வந்து அழுதுகிட்டே போறாங்க. அப்போ கார்த்தியும் வந்து என்ன பண்ணுதுன்னு தெரியாம வந்து வெளியே ஓடி வராங்க. ரேவதி, இங்க பாரு துர்கா, அம்மா ரொம்ப கோவமா இருக்கிறாங்க, சித்தி வரை ஏற்றி விட்டுட்டு இருக்கிறாங்க, அதனால கொஞ்ச நாள் போகட்டும், நீ பாட்டி வீட்டிலே இரு, அதுக்கப்புறமா உங்க கோவம் தணிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லவும், அப்போ துர்கா சொல்றாங்க, அம்மாவோட கோபத்தை பார்க்கும்போது என்ன அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டே போயிருந்தாங்க. கார்த்திக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல, எல்லாருமே சுகமா இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா சந்திரகலா வந்து நினைக்கிறாங்க, எப்படியோ இவாளை வந்து இந்த வீட்டுக்குள்ள வரவிடாம தடுத்தாச்சு, அடுத்து இந்த கார்த்தி தான், இவனையும் எப்படியாவது துரத்திட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம நினைச்சதான் நடக்கும், என் புருஷனியா உள்ளத்துல இருக்கிற நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா ரொம்பவே கோபத்தோட ஆவேசத்தோட பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா தீபாவளி வந்து சாமுண்டீஸ்வரிக்கு போன் பண்றாங்க. அப்போ என்ன மேடம் தெரிஞ்சிருச்சா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இல்ல கிட்டத்தட்ட கண்டுபிடிச்ச மாதிரி தான், ஆனா எனக்கு சின்ன டவுட் இருக்குது, அதை வந்து கிளியர் பண்றதுக்காக எனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படிங்கும்போது என்னன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. உங்க மாப்பிள்ள கார்த்தியோட ஆதார் கார்டு வேண்டும் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே உடனே சாமுண்டீஸ்வரி எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இல்ல எனக்கு விஷயம் தெரியணும், அதுக்காக தான் நான் கேட்டுக்கிறேன், அதனால அவருடைய ஆதார் கார்டை எனக்கு கொஞ்சம் அனுப்பி வைக்க முடியுமான்னு சொல்லி கேட்கும்போது, சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க சாமுண்டீஸ்வரி இருந்து கார்த்தியை கூப்பிடவும், அப்ப எல்லாருமே இருக்கிறாங்க. அப்ப கார்த்தி வந்து சொல்லுங்க அப்படிங்கும்போது, இங்க பாருங்க மாப்பிள்ள, தீபாவளிக்காக நம்ம எல்லாருக்கும் போனஸ் கொடுக்கணும், அது மட்டும் இல்லாம பேங்க்ல நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன், ஆனா பேங்க்ல வரவு செலவு எல்லாமே நீங்க தானே பாத்துக்கிட்டீங்க, அதனால உங்களுடைய ஆதார் கார்டு தான் நான் கொடுக்கணும், கொஞ்சம் தர முடியுமான்னு சொல்லி கேட்கவும், அதனால என்ன நான் தார அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து தன்னுடைய ஆதார் கார்டை வந்து எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க. உடனே சாமுண்டீஸ்வரி அந்த கார்டை வாங்கினதுமே அப்ப சந்திரகலா பாக்குறாங்க, என்னது அக்கா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கவும், அக்கா இப்படிலாம் பண்ண மாட்டாள அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு டவுட் வருது. அடுத்து பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி ஆதார் கார்டை ஃபோட்டோ எடுத்து தீபாவதிக்கு அனுப்பி விட்றாங்க. உங்களுக்கு நான் அனுப்பி விட்ருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து தீபாவதியும் சரி மேடம் நீங்கள் அனுப்பி விட்டுட்டீங்களா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, எங்கே பாருங்கள் எப்போ எனக்கு உண்மையை சொல்லிங்க அப்படிங்கும்போது, 1-2 நாளில் உங்களுக்கு எல்லா உண்மையும் நான் வந்து சொல்லிடுது அப்படிங்கவும், உடனே சாமுண்டீஸ்வரி சரிங்கிறாங்க. அப்போ அவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, எப்படியோ அந்த கிழவியோட பேரை கார்த்தி மாப்பிள்ள தான் இல்லைன்னு சொல்லிட்டு தான் அவங்க சொல்லணும் அப்படின்னு அவங்க வந்து ரொம்பவே எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து தீபாவளி தான் காட்டுறாங்க. அப்போ வந்து ஆதார் கார்டை வச்சு கார்த்தி யாருங்கிற உண்மை எல்லாத்தையுமே வந்து அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க. இதை பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ அந்த பாட்டியோட பேரன் தான் வந்து கார்த்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க. இது உடனடியாக வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளி வந்து சாமுண்டீஸ்வரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்களும் சொல்லுங்க மேடம் என்ன கண்டுபிடிச்சிட்டிங்களான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் உங்கள் மாப்பிள்ளை பற்றின எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டு அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து என்னன்னு வந்துச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் வந்து ஃபோனில் பேச முடியாது, நேரில் தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லவும், நீங்கள் அந்த இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த சொல்லவும், உடனே சாமுண்டீஸ்வரி சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி தீபாவதியை பார்க்கறதுக்காக போகிறாங்க. தீபாவதி வந்து என்ன சொல்லுவாங்க, உண்மையை சொல்லிடுவாங்களா, இல்லைன்னா வந்து அதுக்கு முன்னாடியே கார்த்தியும் தீபாவதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க சந்திச்சுக்குவாங்களா, சந்திக்கும் போது அப்புறம் வந்து கார்த்தி வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. தீபாவதி கிட்ட ஹெல்ப் கேட்கும்போது தீபாவதியும் கார்த்தி கிட்ட வந்து அவங்க நிலைமை புரிஞ்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ணுவாங்களா, அப்படி இல்லாமல் ஒரு வேளை வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து சாமுண்டீஸ்வரி கார்த்தி வீட்டை விட்டே துரத்துவாங்க. அப்படி வீட்டை விட்டே துரத்தும் போது கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா ரேவதியும் வந்து கார்த்தியோட வீட்டை விட்டு போகிறதுக்கு தான் கிளம்புவாங்க. இது எல்லாமே வந்து இந்த கதையில் அடுத்ததான் என்ன மாதிரி கொண்டுட்டு போக போகிறாங்க, இதெல்லாம் நடக்குமா, கார்த்தி வீட்டை விட்டு போவாங்களா, இல்லைன்னா வந்து தீபாவதி கார்த்திக்காக உதவி பண்ணுவாங்களா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு சந்திப்போம்.